கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 19 வசனம். Psalms 34 verse 19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவரை விடுவிப்பார். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் இந்த வசனத்தின் மூலமாய் எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களும் பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார் என்பதாய் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் எப்படிப்பட்ட துன்பங்கள் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷத்திலே 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 5 அதிகாரம் 10 வசனம். 11 வசனம் சொல்றது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நீதி நிமித்தமாய் படுகிற துன்பம் ஒரு பக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் தவறு செய்வது நிமித்தமாய் படுகிறதான பாடுகள், தவறு செய்வது நிமித்தமாக அடைகிறதான பாடுகளையும் குறித்து வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 4:15. அதனால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள் அல்லது நீதி நிமித்தம் வருகிற பாடுகள், இன்னொரு விதமான பாடுகள், நீங்கள் அநியாயம் செய்து அல்லது தவறு செய்து தண்டிக்கப்படுவது, உங்கள் தவறு நிமித்தமாய், உங்கள் மதீனத்தின் நிமித்தமாய் நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள், பாடுகள். ஆகையால் நீங்கள் அநியாயம், அதாவது உங்கள் அநியாயத்து நிமித்தம் நீங்கள் தவறு செய்து பாடுபட்டது நிமித்தமாக ஆண்டவர் பலன் தருவார் என்று எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் தவறு செய்த நிமித்தமாக துன்பப்படுகிறீர்கள். நீங்கள் மதீனமாய் பேசின நிமித்தமாக அடி வாங்கியிருக்கலாம். சில சமயத்தில் வீட்டில் சகோதரிமாருக்கு விடுற அடி புருஷன்றதுலேருந்து ரட்சிக்கப்படாத புருஷனாக இருக்கலாம். விடுற அடி மதீனமாக பேசின நிமித்தமாக விழுந்த அடியாத்தான் இருக்கும். ஆனால் அதை ஆண்டவருக்காக நான் பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துலேருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யாதனால மேலதிகாரியிடத்தை திட்டு வாங்கலாம். அது நீதி நிமித்தமான நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால இந்த பாடுபடுறேன், இந்த கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுடைய தவறான நடக்கை நிமித்தமாக உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் உங்களை விரோதிக்கலாம், உங்களை தவறாய் நடத்தலாம். அது நிமித்தமான கிறிஸ்தவனாக இருக்கிறால் இந்த பாடு வருகிறது என்று சொல்லக்கூடாது. நான் இருக்கிற இடத்துல 9-10 வருடத்துக்கு மேலாக 12 வருடமாக ஒரே இடத்துல குடியிருக்கிறேன். வாடகை வீடு தான். ஆனாலும் அந்த வீட்டில் யாரும் என்ன தொல்லைப்படுத்துறதில்லை, நானும் யாருக்கும் தொல்லை கொடுக்கறதில்லை. ஆகையால் நீங்கள் வசிக்கிற இடத்துல, நீங்கள் உங்கள் சமுதாயத்தின் மத்தியில் சரியாக நல்லவர்களாக வாழும் பொழுது உங்களுக்கு பாடுகள் பொதுவாக வருகிறதில்லை. நான் நீதி நிமித்தமாய் பாடுபடுகிறேன், கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி நாம் தவறு செய்து பாடுபடும் பொழுது சொல்லக்கூடாது. உண்மையாக நாம் படுகிறதான பாடுகள் நீதி நிமித்தமாக உள்ள பாடுகள் தானா? அப்படி என்று சொன்னால் கர்த்தர் அந்த பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் படுகிற கஷ்டங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் கர்த்தர் நிமித்தமாக, நீதி நிமித்தமாக, ஆண்டவர் நிமித்தமாக, நீங்கள் நீதிமானா இருக்கிறது நிமித்தமாக
வருகிற பாடுகளாய் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால என்றைக்கும் கவலை, என்றைக்கும் கண்ணீர் இல்லை. நிச்சயமாய் நீதிமானாய் நீங்கள் இருந்தால் உங்களை கர்த்தர் எல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. நீங்கள் நீதிமான் என்கிறதை நிரூபிக்க வேண்டும். You must prove that you are a righteous man. You are righteous. நீ நீதிமான் என்கிறதை நிரூபித்தால் கர்த்தர் நிச்சயமாய் விடுதலையாக்குவார். அதற்கென்று நேரத்தையும் காலத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல தான் பிரச்சனையே இருக்கிறது. ஏன் காலதாமதமாகிறது? ஏன் என் கஷ்டங்கள் போகவில்லை? ஏன் என் வேதனைகளுக்கு ஒரு முடிவு வரவில்லை? இன்னும் கஷ்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று இயங்குகிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நீதிமான் என்று உன்னை எப்பொழுது நிரூபிக்கிறாயோ அப்பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலையை கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதற்காகத்தான் நேரமும் காலமும் சமயமும் ஆகிறதே அல்லாமல் தேவன் உங்களையும் என்னையும் வீணாக அவர் துன்பப்படுத்துகிறவர் என்று நினைத்து விடக்கூடாது. இதன் அடிப்படையாக வைத்து நாம் தியானிக்கும் பொழுது வேதத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபரை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட 3 பேரை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அவர்களை குறித்து ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அவன் தன் நீதிமான் என்று எப்படி நிரூபித்தான் என்று சொன்னால், அவனோடு கூட இருந்த அவனுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் துன்மார்க்கராயிருந்து வந்தார்கள். ஒரே குடும்பத்திலே உள்ளவர்கள், உடன்பிறந்த சகோதரர்கள், தகப்பன் வீட்டிலே எல்லா ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். தகப்பனை பார்க்கும் பொழுது அப்பா டேடி அப்படின்னு சொல்லி இனிப்பா பேசுவாங்க. ஆனா அது தகப்பனுக்கே ஒல வைக்கிற பிள்ளைங்க. சோத்திரம். அல்லேலூயா. யார்? யோசேப்பின் உடன்பிறந்த சகோதரர்கள். அப்பா பார்க்கும்போது நல்ல பிள்ளைகளா நடித்துக் கொள்வார்கள். டேடிக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. எவன் எங்க என்ன கூத்து பண்றாங்கிறது அவருக்கு தெரியாது. அப்பா நினைச்சுக்க நல்ல பிள்ளைங்க, தங்கமான பிள்ளைங்க அப்படின்னு நினைத்து அவர் கொண்டிருக்கிறார். ஆனால் தகப்பனுக்கு விரோதமாக அல்லது தகப்பன் விரும்பாத செயல்களை செய்து கொண்டிருக்கிற, துன்மார்க்கமான காரியங்களை செய்கிற இந்த உடன்பிறந்த சகோதரர்களோடு கூட யோசேப்பு என்கிறதான இவன் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிலும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்து காட்டினான். கத்திரமையப்படுத்தாலோ யா. நீங்க நினைக்கலாம், நீங்க வாழுகிறதான சொசைட்டியில, சமுதாயத்தில் நீங்கள் இந்த சபையிலேயே நீங்கள் மற்ற மக்கள் சரியில்லாத ஆட்களோடு கூட வாழும்போது நீங்கள் தவறிப்போக வாய்ப்புண்டு. தவறிப்போக அதிக வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனையான காரியம் என்னவென்று சொன்னால், நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோமோ அந்த கூட்டத்தை போல சீக்கிரத்தில் மாறிவிடுவோம். குடிக்கிற ஆட்களோடு கூட இருந்தீங்கன்னா சீக்கிரம் குடிச்சிருவீங்க, குடிக்கிற ஆளுங்களா மாறிடுவீங்க. சினிமா பார்க்குற கும்பலோடு கூட இருந்தீங்கன்னா சீக்கிரம் சினிமா பார்க்குற கும்பலா மாறி போயிடுவீங்க. பொய் சொல்ற கும்பல் கூட இருந்தீங்கன்னா சீக்கிரம் நீங்களும் பொய் சொல்ற ஆளா மாறிடுவீங்க. எந்த விதமான தவறான செய்கை உள்ள ஆட்களாக அவங்க இருக்கிறாங்களோ அவங்களோடு நீங்க இருக்கும் பொழுது அவங்கள மாதிரி சீக்கிரமா மாறிவிட வாய்ப்பு உண்டு. ஆனால் அருமையானவர்களே, சபையிலையா இருக்கட்டும் அல்லது உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் இருக்கட்டும், நீங்கள் அந்த உலகத்தில் இருக்கிற மக்களை விட்டே ஓடி போக முடியாது. அதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது சபையிலே ஒருவன் தவறு செய்தால் அவனை புறம்பே தள்ள வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 5:11. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, சபையில இருக்கிற ஒரு விசுவாசி என்கிறவன் விபச்சாரக்காரனாயாவது,
பொருளாசைக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயாவது விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது உதாசீனனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. அப்படிப்பட்டவனோட ராப்போஜனம் புசிக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கர்த்தருடைய பந்தியிலே புசிக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. இது பரிசுத்தமான சபை. பரலோகத்திலே மக்கள் போய் சேர வேண்டும். வருகைக்கென்று சபை ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். கத்திரமாயப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த வேதனையான காரியம் சபையில் இதுதான். சபைக்குள்ளே இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? விபச்சாரக்காரன், பொருளாசைக்காரன், விக்கிரகாராதனைக்காரன், உதாசீனன், வெறியன், கொள்ளைக்காரன், இப்படிப்பட்ட ஆட்களாய் சபைக்குள்ள இருந்தால் அது போதகருக்கு எவ்வளவு வேதனை நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஆட்களை சபை விட்டு வெளியே தள்ள வேண்டும். ஆனால் அடுத்த வசனம் சொல்கிறது, 12வது வசனம், புறம்பே இருக்கிறவளை குறித்து தீர்ப்பு செய்வது என் காரியமா? இல்லை, புறம்பே இருக்கிறவளை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். 10வது வசனத்தை வாசிக்கிறோம். விபச்சாரக்காரருடைய கலந்திருக்கூடாது நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆகிலும் இவ்வுலகத்தில் விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியான உலகத்தை விட்டு நீங்க போக வேண்டியதா இருக்குமே. உலகத்துல ஒருத்தன் விபச்சாரக்காரனா இருக்கிறான், ஒருவன் கொள்ளைக்காரனா இருக்கிறான். அப்படிப்பட்டதான ஆட்கள் இருக்கிறதான அலுவலகத்துல வேலை செய்கிறீர்கள். அதுக்கு அந்த அலுவலகத்துல வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அந்த அலுவலகத்துல தான் நீங்க வேலை செய்ய வேண்டும். உன் மேலதிகாரிக்கார் அவன் ஒரு கொள்ளைக்காரனா இருக்கக்கூடும், லஞ்சம் வாங்குறவனா இருக்கக்கூடும். அவன் இல்லைன்னு சொன்ன அவன் விபச்சாரக்காரனா இருக்கக்கூடும். மோசமான சூழ்நிலை அந்த அலுவலகத்தில் இருக்கலாம். நீங்கள் இருக்கிற வீட்டிலே உன் தகப்பொண்ணு தாய் இல்லை என்று சொன்ன சகோதரங்கள் சரியில்லாத ஆட்களா இருக்கலாம். என்ன செய்வது? அந்த இடத்திலே அவர்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய கிறிஸ்தவ அனுபவத்தை, உங்களுடைய நீங்கள் நீதிமான் என்கிறதை அவர்கள் மத்தியிலே விளங்க பண்ண வேண்டும், நிரூபிக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்தாலோ யா. இது கடினமான ஒரு காரியம். அது கடினமான ஒன்று. நீங்கள் அதை செய்வதிலே நீங்கள் உறுதி உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு துன்பங்கள் வந்தாலும் இந்த துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். கரங்களை வைத்து ஆண்டு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகிய அருமையானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஐயோ துன்பம் வரும் அல்லவா, நான் அவங்களோட சேர்ந்து ஜால்ரா போடலைன்னா என்ன பகைப்பார்களே. பயப்படாதே, பயப்படாதே. அவர்கள் உன்னை பெருக்கலாம், உன்னை பகைக்கலாம், அதை குறித்து கவலைப்படாதே. தைரியமாயிரு, தைரியமாயிரு. மோசே 40 நாட்களாக மலையில் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். மலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? வழிதப்பி போனார்கள், விக்கிரகத்தை ஆராதனை செய்தார்கள். மலையிலிருந்து இறங்கி வந்ததான யோசுவா கேட்டான், என் பட்சத்தில் இருக்கிறவன் யார் என்று கேட்டான். அப்பொழுது லேவி கோத்திரத்தார் அவன் பட்சத்தில் வந்தார்கள். பட்டயத்தை எடுத்து வெட்டுங்கள், அவனவன் சகோதரனை நீ வெட்டுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் வெட்டினார்கள். அன்றைக்கு ஒரு பெரும் கூட்டம் அவர்கள் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த லேவியரைத்தான் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தினார். கர்த்தர் மகிமைப்படுத்தலோயா. எவன் தைரியமாக பாவத்தை குறித்து கண்டிக்கிறானோ, எவன் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறானோ, எவன் தவறுகளுக்கு உடன்படாமல் இருக்கிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவார். அவனை கர்த்தர் ஊழியத்தில் உபயோகப்படுத்துவார். அவனை கர்த்தர் எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுதலையாக்குவார். நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். ஒரு போதும் நீங்கள் பாவங்களுக்கு உடன்பட வேண்டாம், அநியாயங்களுக்கு உடன்பட வேண்டாம், தவறுகளுக்கு உடன்பட வேண்டாம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி வைராக்கியமா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உங்க சரீரத்துல ஓடுற ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் ஆண்டவர் பார்க்க விரும்புறார். எப்படிப்பட்ட ஒரு நீதிமானுடைய ரத்தம் தானா? நீ நீதிமானுடைய ரத்தமா இருந்தால் என்ன வந்தாலும் சரி, நீ பாவமான காரியங்களுக்கு உடன்பட மாட்டாய், தவறான காரியங்களுக்கு உடன்பட மாட்டாய், அதற்கு எதிர்த்து நிற்பாய். அவ்விதமாய் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஒரு நாளை விடுதலையாக்குவார். உன் துன்பத்தில் எல்லாவற்றை கர்த்தர் விடுதலையாக்குவார். கர்த்தர் மகிமைப்படுத்தலோயா. ஒரு நாள் தானே, ஒரு சிகரெட் தானே, நோ.
ராப்போஜனத்தில் வந்து திராட்சை ரசத்தை குடிக்கும் பொழுது அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. சோதனை அந்த லட்சணத்தில் இன்னைக்கு சபைகள் போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த லட்சணத்தில் சபைகள் போயிட்டு இருக்கு. நீ ஓயின் குடிச்சிட்டு இங்கே வந்து கர்த்தருடைய பந்தியில் வாய் வைக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. இந்த எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பண்ணிக்கிட்டு இங்கே சபையில் வந்து நீ கர்த்தருடைய பந்தியில் வாய் வைக்காத, கர்த்தருடைய பந்தியில் வாய் வைக்காத. உன் தரித்திரம் போகாது, உன் கஷ்டம் போகாது, உன் வியாதி போகாது, உன் துன்பம் போகவே போகாது. நம்முடைய துன்பங்களும் வியாதிகளும் எல்லாம் போக வேண்டுமா? நமக்கு நல்ல காலம் வரணுமா? உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அநியாயத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், தவறான வாழ்க்கையை விட்டு நீ வெளியே வர வேண்டும். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தவறான மக்கள் மத்தியிலே நீ வாழ வேண்டியது வந்தாலும் அவர்கள் மத்தியிலே நீ நீதிமான் என்பதை நிரூபிக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுங்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்கள். அவன் என்ன செய்தானாம்? அவன் தன் சகோதரர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வந்தான், வருவான் என்று பார்க்கிறான். அவன் தன் சகோதரர்கள் செய்த துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். சில ஆட்கள் எனக்கு இந்த பம்பே வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. விளங்குச்சுதா? அவன் லஞ்சம் வாங்குறான், அவன் வாங்கிட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது. வசனத்தின் உண்மையா சொல்லப்ப நீதிமானா இருந்தா அவன் லஞ்சம் வாங்குறத நீ பிடிச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. மேலதிகாரிக்கு சொல்லணும், ஐயா இந்த ஆள் லஞ்சம் வாங்குற ஆளா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? நம்ம ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கிறது? ஒரே ஒரு மாத்திரம் கை வைத்தினார். ஒருவேளை உங்களில் பலர் வந்து இன்னைக்கு அலுவலகத்தில் வேலை செய்யாத ஆட்களா இருக்கலாம். அது வேறு பல விதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். அந்த இடங்களிலே நீங்கள் தவறுகளை மேலதிகாரிகளுக்கு சொல்லுவதற்கு தைரியமான முதுகெலும்புள்ள ஆட்களா இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். முதுகெலும்புள்ள ஒரு கிறிஸ்தவனா இருக்க வேண்டும், முதுகெலும்புள்ள ஒரு நீதிமானா இருக்க வேண்டும். யோசேப்பு ஒரு வளைஞ்சு குழஞ்ச ஒரு நீதிமான் அல்ல. அவர் எப்படிப்பட்ட நீதிமான்? முதுகெலும்புள்ள நீதிமான். கர்த்தர் மகிமைப்படுத்துவான். இன்னைக்கு நீதிமான் இருக்கிறார்கள், விசுவாசி இருக்கிறார்கள், அவளுக்கு முதுகெலும்பு இல்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நான் இந்த பாவத்துக்கு உடன்படல, ஆனால் நம்மால வம்பு வர வேண்டாம், நான் யாருக்கும் எதையுமே சொல்ல மாட்டேன், கடவுளாச்சு அவனாச்சு, கடவுளே நியாயம் தீர்க்கட்டும், அவரே பார்த்துக்கட்டும், சாமியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒதுங்குற ஆளா இருக்கிறியா? ஒருவேளை உங்க குடும்பத்தில் நடக்கிற தவறுகள், உங்க குடும்பத்தில் நடக்கிற தவறுகள், பிள்ளை பண்ற தப்பு, அம்மாக்காரி என்ன பண்ணுவா? மறைச்சு வைப்பா, மறைச்சு வைப்பா. அப்பா புருஷங்கிட்ட சொல்ல மாட்டா. புருஷங்கிட்ட சொன்னா அடி வெளுத்துருவார் தெரியும், அதனால புருஷங்கிட்ட சொல்ல மாட்டா, மறைச்சே வச்சிருப்பா. ஒரு நாள்ல ஒருவனை தூக்கில் போட வேண்டிய நேரம் வந்தது. அப்பொழுது அவன் கடைசி ஆசை, ஒரு விருப்பம், அவன் தாயை பார்க்க வேண்டும் என்று சொன்னானா. தாயை அழைத்து கொண்டு வந்தார்கள். அருகிலே கூப்பிட்டான். அவளோடு நான் பேச வேண்டும் என்று சொன்னான். பக்கத்தில் உன்ன காது கிட்ட போனான். அவன் ஏதோ ரகசியம் பேச போறான்னு நினைச்சாங்க. அவன் காது கிட்ட போகும்போது அப்படியே காதை கடிச்சு அவன் துப்புனான். எப்ப அப்படி பண்ணன்னு கேட்டபோது, நான் இன்றைக்கு இந்த தூக்குமிடல் நிற்பதுக்கு என் தாய் தான் காரணம்னு சொன்னான். அன்றைக்கு நான் தவறு செய்யும் பொழுது என்னை தண்டித்திருந்தால், என்னை கண்டித்திருந்தால், மறைத்து வைக்காமல் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய கொலைகாரனாக நான் தூக்கு மேடைக்கு வர வேண்டியதை இருந்திருக்காது என்று சொன்னானா. அநேகர் ஒரு நாள்ல கண்ணீர் விடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த சகோதரன் என்னோடு கூட இருந்தான், ஆனா அவன் என்னை கண்டிக்கல, அவன் எதிர்த்து பேசல, அவன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காததுனால, அவன் அதை மறைச்சே வச்சதுனால நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து போனேன். அவனும் ஒரு விசுவாசி, ஆனா எனக்கு அவன் பாவத்துக்கு அவன் உடந்தையாக இருந்தான் என்று தான் நினைப்பான். ஒருவேளை போதகராக இருந்தாலும் கூட, அருமையானவர்களே, நீங்கள் செய்கிற பாவங்களை கண்டும் காணாதது போல கஞ்சாடையாய் நான் இருப்பேன் என்று சொன்னால், என்ன போல பயங்கரமான மோசமான ஆள் வேற யாரும் இருக்க முடியாது. பாவத்தை பார்க்கும் பொழுது அவைகளை கஞ்சாடையாய் விடாதபடிக்கு அதை கண்டிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் சபையிலே உங்களோடு கூட இருக்கிறதான விசுவாசிகள்
தவறு செய்யும் பொழுதும் சரி, அந்த தவறுகளை நீங்கள் கண்டும் காணாமல் கஞ்சாடையாய் விட்டுவிட்டால் நீங்கள் நீதிமான் அல்லவே அல்ல. நீங்கள் நீதிமான் அல்லவே அல்ல. கூடவே உட்கார்ந்து ஜால்ரா போடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? கண்டிக்க வேண்டும். வர்றது வரட்டும். உபதேசம் என்று சொல்லும் பொழுது உபதேசத்தில் அவ்வளவு உறுதியாக அன்றைக்கு செயல்பட்டேன். உபதேசங்களை விட்டு கொடுக்கிறதே இல்லை. தண்ணீரிலே முழுக்கு ஞானஸ்நானம் தான் சரியானது அப்படிங்கிறதுல ஏதாவது கொஞ்சம் யாராவது கொஞ்சம் மாற்றி பேசுவாங்கன்னா அவங்கள விடவே மாட்டேன். உறுதியாக இருப்பேன். உபதேசத்தில் உறுதியாக இருங்க. தவறுகளை பார்க்கும் பொழுது வைராக்கியமாக இருங்க. நமக்குள்ளாலே அப்படி ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். வைராக்கியம், அது நிமித்தமாய் பாடுகள் வரலாம், அது நிமித்தம் உபத்திரவங்கள் வரலாம். அவ்வித உபத்திரவங்களும் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் உங்களுடைய வைராக்கியத்தை, லேவிக்கு இருந்தது போல உள்ள வைராக்கியத்தை பார்த்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார் என்று சொன்னால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். கர்த்தர் மகிமைப்படுத்த அல்லேலூயா. அருமையானவர்களே, சபையில இருக்கிற ஆட்கள் தவறு செய்யலாம். அப்படி தவறு செய்யும் பொழுது நீங்கள் அந்த தவறுகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிக்க வேண்டும். செல் லீடர்ஸ், நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்க செல்ல யாராவது தப்பு பண்றானா, அவன் ஒரு பேச்சாரக்காரனா இருப்பான், இல்லை ஒரு வேசியா இருப்பான், இல்லை குடிக்கிற ஆளா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் நீங்க உங்க டிவிஷனல் லீடருக்கு இந்த ரிப்போர்ட் கொண்டு வரணும். கொண்டு சொல்லுங்க, கர்த்தருடைய பந்தி கொடுக்க கூடாது, இந்த ஆள் தண்ணி போடுற ஆளா இருக்கான் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பந்தி நேரத்தை பார்த்து அப்படிப்பட்ட ஆட்கள் அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னா நீங்க ரகசியமா கஞ்சாடியா விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆட்கள் முதுகெலும்பு இல்லாத ஆட்கள். நீங்க தைரியமாக செயல்பட வேண்டும். அவங்களை விரோதிச்சாலும் பரவாயில்ல, உங்களை அடிச்சாலும் பரவாயில்ல. நீ நீ தண்ணி போடுற ஆள் எனக்கு தெரியும், ஆகவே கர்த்தருடைய பந்தி இருக்க முடியாது, போ, வெளியே போ, வெளியே கொண்டு போய் விடுங்க. இல்ல, அந்த ரிப்போர்ட்டை என்னிடத்துல கொண்டு வாங்க, நீங்க அதை தெரியப்படுத்துங்கள். யார் தவறு செய்கிறார்களோ அதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அதை போட்டு கொடுக்கறதா நினைச்சிடக்கூடாது. சோத்ர அல்லேலூயா. இங்க உள்ள பிரச்சனையே என்ன தெரியுமா? இங்க யோசேப்பு தன் தகப்பனுக்கு எல்லாவற்றையும் சொல்லி வரும் பொழுது மற்ற சகோதரர்கள் 10 பேரும் they united together and stood against Joseph. யோசேப்புக்கு எதிராக நின்று செயல்பட்டார்கள். இவனை தனிமைப்படுத்தினார்கள். ஏன் தனிமைப்படுத்தினார்கள்? இவன் நம்மோட சேர்ந்தா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவான். ஐயா, நம்ம பேசுறதெல்லாம் அங்க போயிரும், நம்ம செயல்படுறதெல்லாம் அங்க போயிரும், மேலிடத்துக்கு போயிரும், பப்பாட்ட டேடிக்கிட்ட போயிரும். அதனால இந்த ஆளை சேர்க்க கூடாது. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீதிமானை பகைக்கிற ஒரு குற்றத்தை நீ செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, நீ தைரியமாக நீ செயல்பட வேண்டும். தவறு செய்கிற ஆட்களுடைய தவறுகளை நீ எடுத்து காட்ட வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும். அதுல நீ மாய்மாலம் பண்ணாதே, மாய்மாலம் பண்ணாதே. பவுல் என்ன செய்தான் தெரியுமா? பேதுருவுடைய மாயத்தை அவன் கடிந்து கொண்டான். முகமுகமாக எதிர்த்து பேசினான். யாரா இருந்தாலும் எனக்கு என்ன, பேதுரு வாழ்ந்த எனக்கு என்ன, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அவன் மூலமாக, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. முகமுகமாயுடைய மாயத்தை கடிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். காம்ப்ரமைஸ் பண்ற ஆளா இருந்தான்னா நீ நீதிமான் அல்ல. வாழ்க்கையில கர்த்தர் உன்னை உயர்த்த முடியாது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிறதான வேளையில 37ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 37 வாசிக்கும் போது 13வது வசனம் 13 and 14. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவரிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன் நீ போய், அதாவது இவனை மிகவும் பகைத்தார்கள் இவனுடைய சகோதரர்கள். இவனை மிகவும் பகைத்தார்கள். இவனை மிகவும் ஒரு விதமாக காய்மகாரமாய் பார்த்தார்கள், புறக்கணித்தார்கள். இவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இவனை கிட்ட சேர்க்கிறதே இல்லை. ஆனாலும் இந்த யோசேப்பு அவர்களை அவன் புறக்கணிக்கவில்லை, அவர்களை அவன் வெறுக்கவில்லை, அவர்களை அவன் பதிலுக்கு பதிலாக பகைக்கவில்லை, அவர்களை அவன் நேசிக்கிறவனாயிருந்தான். கர்த்தர் மகிமைப்படுத்த அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் செய்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி கண்ணீர் விட்டாரே அல்லாமல்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பகைக்கவில்லை. யூதர்களை அவர் பகைத்து, அவர் வெறுத்து, அவர் ஒதுக்கவில்லை. அவர்களுக்காக அவர் மன்றாடுகிறவராய் காணப்பட்டார். அதே போல உங்கள் குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, உங்கள் அலுவலகத்திலே இருந்தாலும் சரி, உங்களுடைய சபையிலே இருந்தாலும் சரி, உங்களை பகைக்கிறவர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு எதிராய் பொறாமை உள்ளம் கொண்டவர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற மக்கள் இருப்பார்கள். அவ்விதமாக செயல்படுகிற மக்களை நீங்கள் பகைக்கிறவர்களா இருக்கிறீர்களா அல்லது நேசிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? பகைவர்களை நேசிக்கிற உள்ளம் உங்களுக்கு இருக்கிறது என்கிறதை நிரூபித்து காட்டினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலும் உங்களை விடுதலையாக்கும் நாள் சீக்கிரமாய் உங்களுக்கு வரும். கர்த்தருமாய் அல்லேலூயா. என்றைக்கு இதுல நீங்க வெற்றி பெறுறீங்களோ, இது 2வது ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் இது உங்களுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி, 2வது நிலை. உங்களை பகைப்பார்கள், உங்களை புறக்கணிப்பார்கள், உங்கள் மேல் பொறாமை கொள்வார்கள். அப்படிப்பட்டதான ஆட்களை நீங்கள் புறக்கணிக்காமல், நீங்கள் பகைக்காமல், அவர்களுக்கு விரோதமாய் பேசாமல், அவர்களுக்கு உதவி செய்ய அவர்கள் ஆபத்தில் ஓடோடி போகிற மக்களாக இருந்தால் நீங்கள் தான் உண்மையான நீதிமான்கள். அல்லேலூயா. சபையில நல்ல அந்நிய பாஷை பேசுற ஆள் தான் நீதிமான் அப்படின்னு நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. யார் நீதிமான்? ஆலயத்துக்கு பைபிளை தூக்கிட்டு வர்றானே அவன் தான் நீதிமான் நினைக்காதங்க. ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லவில்லை. யார் நீதிமான்? தன்னை யார் யார் பகைக்கிறார்களோ, யார் யார் வெறுக்கிறார்களோ, யார் யார் இவர்கள் மேல் பொறாமை கொண்டு வெறுத்து ஒதுக்குகிறார்களோ, அவர்களை மனதார நேசித்து உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான நீதிமான். அந்த நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் விடுதலையாக்குவார். ஒரு நாள் கர்த்தர் விடுதலையாக்குவார். மொர்தெகாயை நினைத்து பாருங்கள். மொர்தெகாயை ஆமான் பகைத்தான். பகைத்தது மாத்திரமா, மொர்தெகாய்க்காக வேண்டி ரகசியமா ஒரு தூக்கு மரத்தையே வீட்டில் அவன் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டான். அடுத்தவனுக்காக தூக்கு மரத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாயா சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே? அதே தூக்கு மரத்தை நீ வெட்டின குழியில நீயே விழ வேண்டியது வரும். நீ வெட்டின குழியில நீயே விழ வேண்டியது வரும். இந்த மொர்தெகாயை பகைத்த ஆமானுக்கு சம்பவித்தது என்ன? ஒரு நாள்ல அவனை அதே தூக்கு மரத்தில் ராஜா தூக்கும்படி கட்டளையிட்டான். அவன் செய்த தூக்கு மரம் அவன் தூக்கப்படுவதற்கு அது உதவியாயிற்று. தன் வினை தன்னை சுடும் என்று சொல்வார்கள். யாருக்கு எதிராக நீங்க வேலை செய்றீங்களோ, யாருக்கு எதிராக நீங்கள் கிரியை செய்றீங்களோ, யாரை பகைக்கிறீங்களோ, யாரை நீங்க பொறாமை கண்ணால பாக்குறீங்களோ, அப்படிப்பட்ட ஆட்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில முன்னேற்றம் வராது. பொதுவாக எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பு இருக்கிற பானை அப்படி என்ன செய்யுமா, அப்படியே அது ஒண்ணுமில்லாம போயிடும். உப்பு இருக்கிற பானை ஒண்ணுக்கும் உதவாம போயிடும். அத மாதிரி உள்ளத்துக்குள்ளால கசப்பு, உள்ளத்துக்குள்ள பைராக்கியம், உள்ளத்துக்குள்ளால பகைமை வளர்த்துக்கொண்டு பொறாமை வளர்த்துக்கொண்டே இருந்தா சீக்கிரம் ஒரு நாள் உப்பு இருக்கிற பானை உடைகிற மாதிரி உடஞ்சே போயிடுவேன். அதனால அவன் உள்ளத்தை பரிசுத்தமா வைத்துக்கொள். உள்ளத்துல தெய்வீக அன்பை வளர்த்துக்கொள். உன் உள்ளத்துக்குள்ளால நீ பகைமையை வளர்க்காதே, பொறாமை வளர்க்காதே, எரிச்சலை வளர்க்காதே. என்ன செய்? உனக்கு எதிராய் பேசுறாங்களா, அவங்களை நேசிக்கிற உள்ளம் உனக்கு இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் மாத்திரம்தான் நீ நீதிமான், நீ நீதிமானாக இருக்க முடியும். சபையமல்லை, வேகமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல உங்க மாமியாரா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் அவங்க செய்கிற ஆட்களா இருக்கிறாங்களா, நீங்க அதுக்கு பதிலாக ஒன்றும் செய்யாதீங்க, ஒன்றும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அது. அதுல நீங்கள் உங்களை நீதிமானாக நிரூபிக்கிறது மிகுந்த கடினம். உங்க மேலதிகாரி உங்களை திட்டுறாங்களா, காரியம் இல்லாமலே உங்களை அவங்க பகைக்கிறாங்களா, உங்களுக்கு விரோதமா கிரியை செய்யறாங்களா, நீங்க பகைக்காதங்க.
உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, உங்களை பகைக்கிறாங்களா, எந்த காரணமும் இல்லை, நீங்க கவலைப்படாதங்க. நீங்க அவங்களுக்கு விரோதமா ஒன்றும் செய்யாதங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு வரும்போது போய் நன்மை செய்யுங்கள். அதுதான் நீங்கள் நீதிமான் என்கிறது உங்களை நிரூபிக்கக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு நாளில் கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் ஆதாயம் செய்யும்படியான சூழ்நிலையை உங்களுக்கு தருவார். ஒரு காலத்தில் கர்த்தர் அவள் எல்லாரும் உங்கள் கையின் கீழே கொண்டு வருவார். கர்த்தர் மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்புக்கு அப்படி வாய்ப்பை கொடுத்தார். அந்த யோசேப்பு அவர்கள் சகோதரர்களை ஒரு நாளை ஆதாயம் செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அதே சகோதரர் மத்தியிலே கர்த்தர் இந்த யோசேப்பை உயர்த்தினார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எனக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் உன்னை ஒரு நாளே மொர்தெகாய்க்கு தலையில கிரீடம் வைக்கப்பட்டது போல உன் தலையில கிரீடத்தை கர்த்தர் வைப்பார். யோசேப்பு கிரீடம் வைக்கப்பட்டது போல உன் தலைக்கு கிரீடத்தை வைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது இது ஒரு மாய்மாலமான ஜீவியம் அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அன்பு நிறைந்த உள்ளத்தை கொண்ட ஜீவியமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது கடினமானது பிரியமானவர்களே. ஒரு வேஷ கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. உண்மையான கிறிஸ்தவனாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லை என்றால் ஆண்டவர் பார்த்து சொல்ல, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையேன்னு கர்த்தர் சொல்லுவார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே, மாய்மாலக்காரனே உனக்கு ஐயோ என்று வேதபாரனை பரிசேயனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறீர்கள், ஆனால் அதைப்படி நீங்கள் செய்கிறதில்லை என்று கர்த்தர் குற்றம் சாட்டினார். நீங்கள் ஊரெல்லாம் போய் உங்கள் மதத்தானாக ஒருவனை கொண்டு வரும்படி முயற்சி எடுக்கிறீர்கள், ஆனால் அவன் மார்க்கத்தான பிறகு உங்களிடம் ரெட்டிப்பான நரகத்தின் மகனாய் அவனை மாற்று என்று சொன்னார். ஏன் கர்த்தர் அப்படி செய்தார்? அன்றைக்கு அவ்விதமாக யூத மதம் அப்படிப்பட்ட மரிதாமன் நிலைமைக்கு போய்விட்டது. அப்படித்தான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்பு, பாசம் என்பதில்லை. ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய அன்பு இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எதிரியும் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் நீங்க நேசிக்க முடியும்? சோத்திரம். அல்லேலூயா. எப்படி சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா. நேசிக்கிற நல்ல உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட பார்ப்போம், வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2 முதல் நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா. அவன் தன் எஜமானாகி எகிப்தியனுடைய வீட்டில் இருந்தான் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அது சிந்திக்க வேண்டிய வார்த்தை. எவ்வளவு நாட்கள் இருந்தான்? ரொம்ப காலம் இருந்தான். அவன் இருந்த காலம் எவ்வளவோ, இருந்த காலம் எல்லாம் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்தை you accept that place, department or in that situation. உங்களை அந்த சூழ்நிலையோ அந்த இடத்துலையோ கர்த்தர் உங்களை போட்டிருக்கிறார், வைத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார்ங்கிறதை நீ அறிந்து அதை நீ ஏற்றுக்கொள். அதை சந்தோஷமாக நீ நினைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. போத்திபாருடைய வீடா இருந்தாலும் சரி, சந்தோஷமா அங்க இருந்தான். சோத்திரம். அல்லேலூயா. ஐயோ என் அப்பா வீட்டை நான் விட்டனே, அழுது கொண்டிருக்கவில்லை, புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. அவர் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அங்கே இருந்து அவர் அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவனுடைய சேவையை அங்கே அவன் உண்மையாய் செய்தான். இதெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொல்லவில்லை. கர்த்தர் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார், நான் கர்த்தர் வைத்த இடத்துல உண்மையாய் உழைப்பேன் என்கிறதுல அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆண்டவங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அது ஒரு போத்திபாரா வீடா இருக்கிறதா, இல்லை சிறைச்சாலையாக இருக்கிறதா, இல்லை எந்த இடமா இருந்தாலும் சரி, அதுல உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை, உனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்துல உண்மை உள்ளவனாக இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு நாள்ல உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ்விதமாக உண்மை உள்ளவனாக இருக்கும் பொழுது உனக்கு துன்பங்கள் வரும், உனக்கு பயங்கரமான கஷ்டங்கள் வரும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார். எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் உண்மையாய் வேலை செய்யுங்க. இன்னைக்கு உண்மையா வேலை செய்கிற ஆட்களை பார்க்க முடியாதே. உண்மையா வேலை செய்கிற ஆட்களை பார்க்க முடியாது. சம்பளம் கொடு, இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடு,
இப்படி கேட்கிறவனைத்தான் பார்க்க முடிகிறது. உண்மையா வேலை செய்கிற ஆட்கள் யாருமே இந்த உலகத்துல இன்னைக்கு இல்லை பிரியமானவர்களே. நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது நாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்து சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை உண்மையா செய்யுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். நாகமான் வீட்டில் ஒரு சின்ன பெண், வேலைக்கார பெண், அவள் அங்கே உண்மையா இருந்தால் ஆனபடி நடத்த அந்த நாகமான ரட்சிப்புகளை வழிநடத்த முடிந்தது. நீ உண்மையா இல்லைன்னா எப்படி நீ இருக்கிற இடத்துல மக்கள் ரட்சிப்புகளை வழிநடத்த முடியும்? முடியவே முடியாது. எந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறாரோ நீ கிறிஸ்தவன் என்கிறதை நிரூபிக்க வேண்டும். நீ நீதிமான் என்கிறதை நிரூபிக்க வேண்டியது அவசியம். உன் கடமையிலே உண்மை உள்ளவனாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகத்திலே உண்மை உள்ளவனாகிரு. உன்னுடைய நீ பணத்தை கையாடுகிற காரியத்திலே உண்மை உள்ளவனாகிரு. பணத்தை நம்பி உன் கையிலே உன் எஜமான் கொடுக்க முடியுமா? ஒரு வேலையை நம்பி உன் எஜமான் உன் கையில கொடுக்க முடியுமா? உன் ஊழியத்தை நம்பி உன் தலைமை போதகர் உன் கையில கொடுக்க முடியுமா? நம்பி கொடுக்க முடியுமா? இவன்ட்ட இந்த ஊழியத்தை கொடுத்தா சரியா செய்வான், செயர் போடுற வேலையை கொடுத்தா அவன் ஒழுங்கா செயரை போடுவான். அப்படி நம்பி கொடுக்கக்கூடிய அளவில் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த உண்மையாக உழைத்தால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த உண்மையை பார்த்து உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. யோசுவா அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். உண்மையாய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் காணப்பட்டபடினாலே கர்த்தர் அவனை ஒரு நாளை மாபெரும் தலைவனாக உயர்த்தினார். அதே போல் நீங்கள் பாருங்கள், எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா அதில் உண்மையாய் இந்த காரியத்தை செய்தபடினாலே கர்த்தர் அவனை ஒரு நாளே மாபெரும் தீர்க்கதரிசியை உயர்த்தினார். அதே வேளையில உண்மை இல்லாத கேயாசி சபிக்கப்பட்டு போனான். அவங்க வாழ்க்கையில இன்னும் ப்ரமோஷன் தேவையா, உயர்வு தேவையா, கர்த்தர்களை உயர்த்த வேண்டுமா? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே, தேவன் கரத்தில் கொடுத்திருக்கிற பணத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி லாபத்திலும் விடுவித்து ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த வீட்டில் வேற யாருமே கிடையாது. அநேக சந்தர்ப்பங்கள்ல இவன் தனியாக அங்கே இருக்கும் பொழுது அந்த அழகான அவனுடைய போத்திபாடைய மனைவி அங்கே ஒரு சோதனையாக அவங்க உட்கார்ந்து இருக்கிறாள். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் கூட அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் உண்மையை காத்து கொண்டான். தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில நான் வைக்கப்பட்டாலும் அந்த இடத்துலையும் கூட நான் உண்மையா இருக்க, உண்மையை காத்துக்கொள்ள எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. யோசேப்பை போல நான் உண்மையை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த போத்திபாடி மனைவி அவனை வலுக்கட்டாயமாக பாவம் செய்யும்படி அவனை அழைத்தாள், அவனை பலவந்தப்படுத்தினாள். பொதுவாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆண்கள் தான் பெண்களை பலவந்தப்படுத்துவார்கள் என்று. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண் ஒரு ஆணை பலவந்தப்படுத்தினதாக வேதாகமம் சொல்கிறது. ஆனால் அவன் தன்னுடைய வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு அவன் ஓடோடி போய் தன்னை காத்து கொண்டானாம். அருமையானவர்களே, இந்த விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்கள் பரிசுத்தம் கெட்டு போவதற்குரிய சூழ்நிலைகள் வரும் பொழுது உண்மையை காத்துக்கொண்டால் அது நிமித்தமாய் வருகிற உபத்திரவங்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் கர்த்தர் கண்டு நிச்சயமாய் ஒரு நாளை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றும் நின்று அவனை விடுதலையாக்குவார். அப்படி எழுதினங்கள் அவனுடைய சமூகத்துல இந்த 3 குறிப்புகளை இன்றைக்கு தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த 3 குறிப்புகளின்படியான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக, ஆண்டவரே, நான் எந்த இடத்துல எப்படிப்பட்ட சமுதாயத்தோடு வாழ வேண்டி வந்தாலும், எப்படிப்பட்ட மக்களோடு வாழ வேண்டியது வந்தாலும் அவளோடு காம்ப்ரமைஸ் பண்ணாம அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவனாக, அவருடைய தவறுகளை நான் கடிந்து கொள்கிறவனாக, அவருடைய தவறுகளை நான் மேலிடத்துக்கு சொல்லுகிறவனாக நான் அதில் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க. அவளோடு நான் ஒத்து போகக்கூடாது, அவருடைய தவறுகளுக்கு நான் பங்காளியாய் மாறக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டை தாங்க சொல்லி கேளுங்க. மாணவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக.
ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறவர். எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பலவிதமான துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனையிலும் கஷ்டங்களிலும் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. விடுதலையை நீர் கட்டளையிடும். பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சாப கட்டுகளிலிருந்து நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே திருமணமாகாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமணங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். தீராத கொடிய வியாதிகள் இப்பொழுதே சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சகலவிதமான பெல்லிசூனிய கட்டுகளும் சகலவிதமான போராட்டங்களும் குடும்பங்களை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குடி வெறியில் இருக்கிற மக்கள் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இப்பொழுதே விடுவிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கானான் என் சொந்த தேசம், பரிசுத்தவான்களால் நிறைந்த தேசம். பரலோக கானான் என் சொந்த தேசம், பரிசுத்தவான்களால் நிறைந்த தேசம். பரவசமாகிறேன் பரவசமாகிறேன் பரலோகில் வாழும் நல் சாக்கியத்திற்காய். பரவசமாகிறேன் பரவசமாகிறேன் பரலோகில் வாழும் நல் சாக்கியத்திற்காய். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. பாடுகள் பலவித சோதனை வந்தும், பரிசுத்தமே என் வாழ்வின் லாபம். பாடுகள் பலவித சோதனை வந்தும், பரிசுத்தமே என் வாழ்வின் லாபம். பஞ்சமோ பாசியோ என்னை வருத்தியும், பக்தனாய் ஜீவித்தேன் அவர் கிருபை. பஞ்சமோ பாசியோ என்னை வருத்தியும், பக்தனாய் ஜீவித்தேன் அவர் கிருபை. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. அவர் உன்
காரிருள் போன்ற கஷ்டங்கள் வாழ்வில் கடுமையாய் வந்து சந்தித்தாலும், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வாழ்வில் கடுமையாய் வந்து சந்தித்தாலும், தாவீதை போல நான் தயங்காமல் ஜீவிப்பேன். தாபரமான என் இயேசுவிற்காய். தாவீதை போல நான் தயங்காமல் ஜீவிப்பேன். தாபரமான என் இயேசுவிற்காய். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. சாத்தானின் சேனைகள் சர்வமும் ஜெயித்த சாந்த சொரூபியன் இயேசு அங்கே. சாத்தானின் சேனைகள் சர்வமும் ஜெயித்த சாந்த சொரூபியன் இயேசு அங்கே. பரலோகில் என் கண்ணீர் யாவையும் துடைப்பார். பரலோடு நித்தியமாய் வாழ்ந்திடுவே. பரலோகில் என் கண்ணீர் யாவையும் துடைப்பார். பரலோடு நித்தியமாய் வாழ்ந்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. அவர்